2026 மார்ச் மாசத்திற்குள்ளாக மாவோயிஸ்டுகள் இல்லா இந்தியா உருவாக்கப்படும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். அவர் இந்த முன்னெடுப்புக்கு வைத்துள்ள பெயர் குறித்தும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள் குறித்தும் இப்போ நம்ம பார்க்கலாம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரை போலவே இந்தியாவில் பரவியுள்ள மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ற மிகப்பெரிய வேட்டையை தொடங்கிவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் भी 31 मार्च 2026 ये देश की धरती पर से हम नक्सलवाद को समाप्त कर दें. முதல் கட்டமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையினரால் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவர் உட்பட 27 பேர் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அவர்களை மொத்தமாக அழிப்பதே இலக்கு என மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அதற்கு ஒரு இலக்கையும் மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. நக்சல்களுடைய அழித்தொழிப்பு என்கிற நடவடிக்கையை, அவர்களுடைய கொள்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் இப்படி மக்களுக்காக போராடுகிறார்கள் என்று சொன்னால் அது சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை அழைத்து பேசி தீர்வு காண்பதற்கு பதிலாக துணை இராணுவ படையை ஏவி, இராணுவத்தை ஏவி கொடூரமான முறையில் கொல்லுவது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னதற்கு பிறகும் அரசாங்கம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், உங்களை அழித்தொழிப்போம் என்கிற முறையில் அவர்களுடைய அழித்தொழிப்பு கொள்கையை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அழித்தொழிப்பு கொள்கை என்பதைத்தான் அமித்ஷா போன்றவர்கள் அழுத்தமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்தாது. ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில், மற்ற இதர மாநிலங்களில் பழங்குடி மக்களை வெளியேற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் கடுமையான முயற்சிகள் எடுக்கிறது. பழங்குடி மக்களுக்கு தேவையற்ற துன்பங்களை கொடுத்து அவர்களை முற்றிலுமாக வெளியேற்றிவிட வேண்டும். ஏன்னா அந்த மலைப்பகுதிகளை, காடுகளை, வளங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரிக்க முயற்சிக்கிறது. அதை பாதுகாத்து கொண்டு இருப்பது பழங்குடி மக்கள் தான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இடதுசாரிகள் போராடுகிறார்கள், குறிப்பாக நக்சலைட்டுகள் போராடுகிறார்கள். ஆகவே இந்த தங்களுடைய நோக்கத்துக்கு தடையாக இருப்பவர்கள் நக்சலைட் என்கிற முறையில் நக்சலைட்டுகளை வேட்டையாடுவது என்கிற முயற்சி எடுத்து கொத்து கொத்தாக கொன்று குவித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இதை பற்றி கூறுகிற பொழுது 2026 மார்ச்சுக்குள் முற்றிலுமாக அழித்து ஒழித்து விடுவேன் என்று பகிரங்கமாகவே அறிவிக்கிறார். இது சரியான அணுகுமுறை அல்ல, ஜனநாயக முறையும் அல்ல. 2026 மார்ச் 31 மாவோயிஸ்டுகள் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு இந்தியா மாவோயிஸ்டுகள் இல்லாத மாநிலமாக உருவாகும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். பழங்குடி மக்களையே நக்சல்வாதிகளாக பார்க்கும் ஒரு அணுகுமுறை இந்திய ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் கூட்டு சேர்ந்து இந்த கொடூரமான இராணுவ தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது கவலை அளிக்கிறது. அவர்கள் வெளிப்படையாக பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு முறைக்கு பலமுறை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு தயாராக இல்லை. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்ற அறிவிப்பையும் வெளிப்படையாக செய்திருக்கிறார்கள். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் குறித்த சிறப்பு நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் குறித்த ஒரு சிறப்பு நேரலையை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில ஒரு நாட்டில் நக்சலைட் எப்படி உருவாகிறாங்க, எங்கிருந்து உருவாகிறாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க உருவாகிறாங்களா இல்ல உருவாக்கப்படுகிறார்களா?
மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரையில் அவர்கள் உருவாகிறார்களா உருவாக்கப்படுகிறார்களா என்ற கேள்வியில்தான் இதற்கான அரசியல் முக்கியத்துவம் அடங்கி இருக்கிறது. புரட்சி என்பது மாலை நேர தேநீர் விருந்தல்ல, துப்பாக்கி குழலிலிருந்து தான் அரசியல் அதிகாரம் பிறக்கிறது என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் மாவோயிஸ்டுகள் என்று சொல்லப்படுகிறார்கள். நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் என்ற சொற்கள் தொடர்ந்து மாற்றி மாற்றி பயன்படுத்தப்படுகின்றன. இவை குறித்த புரிதல் இருந்தால்தான் நாம் இந்த பிரச்சனையினுடைய வேரை புரிந்து கொள்ள முடியும் என்பதால் நக்சலைட் அல்லது நக்சல்பாரி என்று சொல்லக்கூடியது உண்மையில் ஒரு ஊரினுடைய பெயராகும். மேற்கு வங்க மாநிலத்தில் சிலிகுரி என்ற பகுதியில் தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் பெயர் தான் நக்சல்பாரி என்பது. 1967ஆம் ஆண்டு அங்கிருந்த சிறு விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஒன்றாக சேர்ந்து நிலப்பிரபுக்களிடமிருந்து நிலங்களை பறித்து உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற அறிவிப்போடு என்ற பிரகடனத்தோடு நிலங்களை மறுபங்கீடு செய்து கொண்டார்கள். அதுதான் 1967ஆம் ஆண்டு நக்சல்பாரி என்ற கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்தின் பெயராலேயே அதை தொடர்ந்து உருவான இயக்கம் என்பது நக்சல்பாரி இயக்கம் என்றும் நக்சலைட்டுகள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். இந்த இயக்கம் தான் பின்னாட்களில் மாவோயிஸ்ட் என்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் என்கிற ஒரு கட்சியாக உருவெடுத்தது. இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்பது மாவோ என்று சொல்லப்படக்கூடிய மாசே துங்கினுடைய கொள்கைகளை பின்பற்றுவதாகும். இந்தியாவை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பது நமக்கு தெரிந்ததுதான். சிபிஐ என்ற ஒரு கட்சி இருக்கிறது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்கிறோம். அதே போல சிபிஐஎம் என்ற ஒரு கட்சி இருக்கிறது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று அதை சொல்கிறோம். அதுபோல சிபிஐ மாவோயிஸ்ட் என்பதுதான் இந்த தற்பொழுது இந்த தடை செய்யப்பட்டு மத்திய அரசால் வேட்டையாடப்பட்டு வருகின்ற அந்த கட்சியாகும். அந்த கட்சியை பொறுத்தவரையில் இந்த மூன்றுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் என்றாலும் கூட இந்த மாவோயிஸ்ட் கட்சி மட்டும் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது? அவர்களை குறிவைத்து மத்திய அரசு ஏன் வேட்டையாடி வருகிறது? அவர்களுக்கு ஏன் நாள் குறித்திருக்கிறது என்று கேட்டால், மற்ற இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் நாடாளுமன்ற பாதையை ஏற்றுக்கொண்டவர்கள், நாடாளுமன்றத்தின் வழியாக தேர்தல்கள் வழியாக மக்களினுடைய ஆதரவை பெற்று அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்து மாற்றங்களை கொண்டு வருவது என்கிற கொள்கையை கொண்டிருப்பவர்கள். ஆனால் மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடுகிறவர்கள், மக்கள் யுத்தம் என்ற பெயரில் அரசை வீழ்த்தி விட்டு அதன் பிறகு ஒரு சோசலிச சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். ஆனால் அப்படி அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுபவர்கள் என்பதால் தான் அவர்கள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு தற்போது மத்திய அரசால் வேட்டையாடப்பட்டு வருகிறார்கள். இந்த நக்சல்பாரிகள் அல்லது மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரையில் 1967ஆம் ஆண்டு அந்த நக்சல்பாரி பகுதியில் ஏற்பட்ட எழுச்சியை தொடர்ந்து 31ஆம் தேதிக்குள்ளாக அரசு முற்றிலுமாக ஒழிப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இது விமர்சிக்கப்படுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது ஏன் விமர்சிக்கப்படுது சார்? இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில இது மார்ச் 31, 2026ஆம் ஆண்டோடு நக்சலிசம் என்பது இந்தியாவில் முடிவுக்கு வந்துவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரகடனம் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதற்கேற்ப சத்தீஸ்கர், தெலுங்கானா எல்லை பகுதியில் மாவோயிஸ்டுகளினுடைய தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து வேட்டை நடத்தி வருகிறார்கள். அந்த அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு அமைப்புக்கு நாள் குறிப்பது என்பது நாம் எங்கும் கேள்விப்பட்டிராத ஒன்றாகும். ஏனெனில் மார்ச் 31, 2026 ஒரு நிதியாண்டு முடிவடைகிறது. அப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய நிதியாண்டு தொடங்கும். இப்படி ஏதோ நிதியாண்டுக்கு முடிவு குறிப்பது போல ஒரு நக்சலைட்டுகள் என்கிற அந்த ஒரு அமைப்புக்கு அவர்கள் முடிவு கட்டுகிறார்கள் என்பது இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத ஒன்று. ஆனால் அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுவது என்பது, வன்முறையை கையில் எடுப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு உகந்ததல்ல, அது ஏற்புடையதும் அல்ல என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த நக்சலைட் இயக்கமோ அல்லது மாவோயிஸ்ட் இயக்கமோ ஏன் உருவாகிறது என்கிற அந்த கேள்விகள் இருக்கிறது. 1967ஆம் ஆண்டு அந்த நக்சல்பாரி கிராமத்தில் உழவர்களும் விவசாய தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து நில உடைமையாளர்களிடமிருந்து நிலங்களை பறித்து கொண்டு நிலத்தை மறுபங்கீடு செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த ஏற்றத்தாழ்வு தான் அதற்கு மிக முக்கியமான காரணமாகும். உழுபவர்களிடம், விவசாயிகளிடம் நிலம் இல்லை, ஆனால் நிலப்பிரபுக்களிடம் நிலம் இருந்தது. அவர்களுடைய ஒடுக்குமுறைக்கு அந்த விவசாயிகள், உழவர்கள் ஆளானார்கள். அங்கிருந்த மத்திய மாநில அரசுகள் அதை கண்டுகொள்ளாத போதுதான் அந்த உழவர்களும் விவசாய தொழிலாளர்களும் அப்படி ஒரு நடவடிக்கையில் இறங்கினார்கள். அதன் பிறகு அந்த நக்சல்பாரி கிளர்ச்சியை தொடர்ந்து அரசு இயந்திரமான அதை கடுமையாக ஒடுக்கியது. ஆனாலும் கூட அவர்கள் மீண்டும் வந்து தலை தூக்கினார்கள். 1973ஆம் ஆண்டிலும் கூட அந்த நக்சலைட் இயக்கம் என்பது பெரும் சேதத்தை சந்தித்தது. அரசு இயந்திரம் அவர்களை முற்றாக நசுக்கி விட்டதாகத்தான் சொன்னார்கள். ஆனால் மீண்டும் 2000 அவர்கள் தலை தூக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். இதற்கு முன்னிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கூட ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் என்ற பெயரில், பசுமை வேட்டை என்ற பெயரில் நக்சலைட்டுகளை
முற்றாக ஒழித்து விடுவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களும் கூட களமிறங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 1967, 73, அதன் பிறகு 2000 பிற்பகுதிகளில் இப்படி அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தலை தூக்கி வருகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் வேர் என்ன என்பதில் தான் இந்த பிரச்சனை அடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மத்திய மாநிலங்கள் என்று நாம் சொல்கிறோமே, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவினுடைய ஒரு பகுதி என்று மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தண்டகாரண்ய காடுகள் என்று அதை சொல்வார்கள். தண்டகாரண்ய வனம் என்று சொல்வார்கள். அந்த தண்டகாரண்ய காடுகளை மையமாக வைத்துத்தான் இந்த நக்சலைட்டுகள் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். இந்த தண்டகாரண்ய காடுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில், இந்தியாவினுடைய இந்த மத்திய பகுதியில் தான் இயற்கை வளங்கள் செறிந்து கிடக்கின்றன. உதாரணமாக இந்தியாவிலேயே வளமான பகுதி எது என்று கேட்டால் பஸ்டார் ரீஜன் என்று சொல்வார்கள். ஆனால் இந்தியாவிலேயே கொடிய வறுமை நிலவக்கூடிய பகுதி எது என்று கேட்டாலும் அதற்கும் நம்மிடம் பஸ்டார் என்கிற விடைதான் இருக்கிறது. நாட்டிலேயே ஒரு வளமான பகுதி, ஆனால் அங்கு வாழக்கூடிய மக்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் என்கிற இந்த முரண்பாடு தான் இது போன்ற அமைப்புகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் குறிப்பாக அந்த தண்டகாரண்ய காடுகள் அமைந்திருக்கக்கூடிய வனங்களில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், அது பல்வேறு வகையான கனிம வளங்கள், அந்த கனிம வளங்களை கார்ப்பரேட்டுகள் எடுத்து பயன்படுத்துவதற்காக வலுக்கட்டாயமாக அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்களது வாழிடங்களில் இருந்து விரட்டப்படுகிறார்கள். அப்படி விரட்டப்படுவதன் மூலமாக மட்டுமே அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்க முடியும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அரசு செயல்படுவதாக சொல்லித்தான் இந்த நக்சலைட் இயக்கமும் இந்த மாவோயிஸ்ட் இயக்கமும் செயல்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். சியா, இந்தியாவில் மாவோயிஸ்டுகள் யார்? அவர்கள் தேர்வு செய்த பாதைக்கான காரணம் என்ன? மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் செலுத்திய பகுதிகள் என்ன? மாவோயிஸ்டுகளை இடதுசாரி அமைப்புகள் எப்படி பார்க்கின்றன என்பதை விரிவாக இப்ப பார்க்கலாம். போர் என்பது ஆயுதம் ஏந்திய அரசியல், அரசியல் என்பது ஆயுதம் ஏந்தாத போர். இது மாசேதுங்கை ஏற்றவர்களுக்கு கொள்கையாக இருந்திருக்கிறது. அதே போல மற்ற போராட்டங்கள் ஆயுத போராட்டத்துடன் இணையாவிட்டால் ஆயுத போராட்டம் வெற்றி பெறாது என்கிறார். அப்படி இந்தியாவில் மாசேதுங்கின் கொள்கைகளோ ஆயுதங்களையும் ஏந்தி அதிகாரத்துக்கு எதிரான குரலாக ஒலித்தவர்களே மாவோயிஸ்டுகள். 1946 ஆந்திர மாநிலத்தில் உருவான கம்யூனிஸ்டுகளின் குழு நில ஜுவாந்தார்களுக்கும் நிஜாம்களுக்கும் எதிரான ஆயுதம் ஏந்திய போராட்ட வடிவத்தை கையில் எடுத்தனர். ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளால் முடங்கியுள்ளனர். 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் உருவாகிறது. அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது. மாவோயிஸ்டுகள் இந்தியாவினுடைய குடிமக்கள் தான். அவங்களுடைய பாதை தவறான பாதையை தவிர நோக்கம் தவறான நோக்கத்தை உரியதல்ல. இப்போ பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் சுற்றுலா சென்ற பயணிகளை 26 பேர் தாக்கினார்கள் என்பது வேறு. அதையும் ஒன்றாக்கிடக்கூடாது. அவர்கள் பயங்கரவாதிகள். இவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. இவர்கள் மக்களுக்காக போராடுகிறவர்கள், மக்களுடைய நலனுக்காக போராடுகிறவர்கள். குறிப்பாக வனப்பகுதியில் வாழுகிற மக்களுடைய நலன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகிறவர்கள். ஒன்றிய அரசாங்கத்தால், மாநில அரசாங்கங்களால் மலைப்பகுதியில் வாழக்கூடிய அந்த பழங்குடி மக்களை பூண்டோடு அழிப்பதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகளுக்கு எதிராக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட அதனுடைய நோக்கம் தவறல்ல, ஆனால் தேர்ந்தெடுத்த பாதை சரியான பாதை அல்ல. இந்த கட்சிகள் ஜனநாயக பாதையை கையில் எடுத்த நிலையில் 1967 மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்சல்பாரி கிராமத்தில் உள்ளூர் விவசாயிகள், பழங்குடியினர்கள் அனைவரும் பண்ணையார்களால் தங்கள் சொந்த நிலங்களை இழந்திருந்த நிலையில் அவர்கள் நிலங்களை மீட்க அரசோ நீதிமன்றமோ ஆதரவளிக்காத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களான சாரு மஜும்தார், கனு சான்யால், ஜங்ஷால் சாந்தியல் ஆகியோர் தலைமையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இங்கு காவல்துறை நடத்திய கொடும் தாக்குதல்களுக்கு எதிராக உருவான ஆயுத குழுவும் அவர்கள் தேர்தலில் ஏற்படுத்திய தாக்கமும் இந்தியாவில் மாவோயிஸ்டுகள் வேரூன்ற காரணமானது. மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதிகள் அல்ல, தனிநாடு கோரக்கூடியவர்களும் அல்ல. அவர்கள் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்துள்ளனர். ஆகவே ஆயுதம் தாங்கிய ஒரு புரட்சி வழி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்.
என்கிற நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள். உழைக்கும் மக்களை அரசியல்படுத்தி அமைப்பாக்கி அவர்களை சுரண்டல் சக்திகளுக்கு எதிராக போராட வைப்பது, முதலாளித்துவ நிலப்பரப்புத்துவ ஒடுக்குமுறை சக்திகளுக்கு எதிராக, சுரண்டல் சக்திகளுக்கு எதிராக மக்களை போராட வைப்பது என்கிற அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுபட்ட ஆந்திராவில் 1960களின் பின்பகுதியில் இந்த இயக்கம் வேகமாக வளர்ந்தது. அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல என்பதை மக்கள், அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், உழைக்கிற மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்திய பகுதிகளில் மாவோயிஸ்ட் முன்னெடுப்புகள் பரவத் தொடங்கின. ஒருங்கிணைந்த ஆந்திரா, பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகள் மாவோயிஸ்டுகளின் சிவப்பு தாழ்வாரம் என அழைக்கப்படும் பகுதிகளாக இருந்தது. ஆனாலும் இந்தியாவின் 200 மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகள் பரவி காணப்பட்டனர். நில உரிமை, ஏழ்மை ஒழிப்பு, மாநிலத்தில் உள்ள பழங்குடிகளின் உரிமை பறிப்பு, காவல்துறையின் அட்டூழியங்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தையும் வழி நடத்தினார்கள் மாவோயிஸ்டுகள். இந்தியாவில் மாவோயிஸ்டுகள் யார், அவர்கள் தேர்வு செய்த பாதைக்கான காரணம் என்ன என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படக்கூடிய நிலையில் ரகுமான் சார் தொடர்ந்து ஆயுத போராட்டங்களை பயங்கரவாதிகள் நடத்தும் போது அதை எதிர்க்கிறோம், ஆனால் மாவோயிஸ்ட் விஷயத்தில் மட்டும் ஏன் கருணை காட்டணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுதில்லை? நிச்சயமாக ஆயுதமேந்திய போராட்டம் என்பது ஏற்புடையதல்ல, வன்முறை பாதை என்பது ஏற்புடையதல்ல. வன்முறை பாதை என்பது உயிரிழப்புகளிலும் பெருத்த சேதங்களிலும் தான் கொண்டு போய் விடும் என்பதை அந்த கட்சியில் இருந்தவர்களே பின்னாட்களில் பலர் உணர்ந்து கொண்டார்கள். இந்த நக்சலைட் அமைப்பு அல்லது மாவோயிஸ்ட் அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் அழித்தொழிப்பு, அனிகிலேஷன் என்கிற பாதையை பின்பற்றுபவர்கள். வர்க்க எதிரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை கொன்றொழித்து விடுவது, அப்படி கொன்றொழிப்பதன் மூலமாக அந்த பகுதிகளை கைப்பற்றி நிலங்களை விநியோகிப்பது என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுபவர்கள். இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கை என்பது அவர்களுக்கே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. அவர்களும் பேரிழப்பை சந்தித்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தின் வழிநடுக ஏற்பட்ட இழப்புகளின் காரணமாக அந்த கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்களே பின்னாட்களில் அந்த பாதையிலிருந்து விலகிவிட்டார்கள். அந்த பாதை ஏற்புடையதல்ல என்பதை உணர்ந்தவர்களும் கூட சிபிஐ எம்எல் என்ற பெயரில் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களும் கூட இன்று தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக அந்த வன்முறை என்பது, ஆயுத பாதை என்பது பேரழிவுக்கே வழிவகுக்கும். அது ஆக்கப்பூர்வமானதல்ல என்பது அந்த இயக்கம் தன்னுடைய வழிநடுக உணர்ந்திருக்கிறது. இப்பொழுதும் கூட அந்த மாவோயிஸ்ட் அமைப்பானது ஒருதலைப்பட்சமாக சண்டை நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்தார்கள். யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் சண்டை நிறுத்தம் செய்கிறோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் மத்திய அரசு அதை காதில் போட்டுக் கொள்ளாமல் தான் அவர்களை வேட்டையாடி வருகிறது. இந்த கடந்த 2-3 மாதங்களில் மட்டும் அந்த இயக்கத்தை சார்ந்த பல தொண்டர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக அந்த வன்முறை பாதை என்பது அவர்களை அழிவில் கொண்டு போய் தான் விட்டிருக்கிறது. எனவே அந்த வன்முறையை கையில் எடுப்பவர்கள் அல்லது ஆயுத பாதையை மேற்கொள்பவர்கள் என்று வரும் பொழுது அதற்காக நாம் அது ஏற்புடைய பாதை அல்ல. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஒரு சமூக பிரச்சனை உருவாகிறது என்றால் அந்த சமூக பிரச்சனை ஏன் உருவாகிறது என்பதை கண்டறிந்து அதனுடைய வேரிலேயே அதை களையாமல் விட்டு விட்டோமே ஆனால் அது தொடர்ச்சியாக தலை தூக்கி கொண்டே இருக்கும் என்பதுதான். மாவோயிஸ்ட் அமைப்பு அல்லது நக்சலைட் அமைப்பு என்பது இந்தியாவில் ஏன் உருவானது? நிலங்கள் முறையாக பங்கீடு செய்யப்படவில்லை, உழுபவர்களிடம் நிலம் இல்லை, நிலப்பரப்புகளினுடைய கொடுமை இருந்தது. அப்படித்தான் 1967 அந்த நக்சல்பாரி கிளர்ச்சி என்பது ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். 2000 மீண்டும் அந்த மாவோயிஸ்ட் அமைப்பு என்பது வீச்சாக வீறு கொண்டு எழுந்ததற்கு காரணம் அந்த மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கு இசைவான கொள்கைகள் முன்வைக்கப்பட்டன என்பதை பார்க்கிறோம். இப்படி என்ன வேர் என்பதை கண்டறிந்து அதை சரி செய்வதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமே ஒழிய அவர்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி அவர்களை வேட்டையாடுவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட முடியாது என்பதுதான் முக்கியமான அம்சம். சார், நக்சல்களின் சிவப்பு தாழ்வாரம் அப்படிங்கிற டேர்ம் எதை குறிப்பிடுது? அந்த சொல் வர என்ன காரணம்? அதே மாதிரி மாவோயிஸ்டுடைய வனப்பகுதியை மையமாக கொண்ட மாநிலங்களை தேர்வு செய்ததன் பின்னணி என்ன சார்? இந்த ரெட் காரிடார் என்று அதை சொல்றோம். இந்த ரெட் காரிடார் என்பதைத்தான் நாம் சிவப்பு தாழ்வாரம் என்று சொல்கிறோம். இந்த மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரையில் அவர்களது சிந்தனை போக்கு எப்படிப்பட்டது அதை நாம பார்த்துட்டோம்னு சொன்னா, அவங்க இந்த கிராமங்களிலிருந்து விவசாயிகளை திரட்டி
ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக பிரதேசங்களை விடுதலை செய்து அதன் மூலமாக தங்களுடைய கொள்கைகளை நிறுவுவது என்பதுதான் அவர்களுடைய பாதையாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் கிராமப்புறங்களில் இருந்து செயல்படுகிறார்கள், குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளில் இருந்து செயல்படுகிறார்கள். ஏனெனில் சீனாவில் புரட்சி நடத்திய மாசேத்துங் மலைப்பகுதிகளில் தளப்பிரதேசங்களை உருவாக்கி அங்கு அவர் ஒரு புரட்சி செய்தார். அந்த பாதையில் செல்பவர்கள் என்பதனால் இங்கும் கூட அவர்கள் வனப்பகுதி, குறிப்பாக மலைப்பகுதிகளை மையமாக கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். அதற்கு வசதியாக அவர்களுக்கு அந்த மத்திய இந்தியாவினுடைய அந்த தண்டகாரண்ய காடுகளும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளும் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இங்கு மாவோயிஸ்டுகளால் பின்பற்றப்படக்கூடிய சிந்தனை என்பதே ஒரு மலைப்பாங்கான தத்துவம் என்று சொல்லலாம். எங்கு மலை இருக்கிறதோ அங்கு அவர்கள் இருக்கிறார்கள், அங்கு இருந்து கொண்டு பழங்குடியின மக்கள் ஆதரவோடு அவர்கள் இந்த கிளர்ச்சிகளை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாகத்தான் அந்த மத்திய இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இது மேற்கு வங்கத்தில் உருவான கிளர்ச்சி என்றாலும் கூட அதன் பிறகு சத்தீஸ்கர், ஆந்திரா, இன்றைய தெலுங்கானா, ஒடிசா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவினுடைய அந்த கட்சிரோலி மாவட்டம், மேற்கு வங்கத்திலும் சில மாவட்டங்கள் என அவர்கள் பரவி இருந்தார்கள். இப்படி அவர்கள் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அந்த வனம் என்பது மிகவும் வசதியாக இருந்தது. அப்படி வனப்பகுதிக்குள்ளிருந்து அவர்கள் இப்படி ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்ததால் தான் அவர்களை நீண்ட காலமாக ஒடுக்க முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். அதற்காகத்தான் தற்பொழுது இந்த சிறப்பு படைகளை உருவாக்கி மத்திய அரசு அவர்கள் மீதான அந்த வேட்டையை துவங்கி இருக்கிறது என்பது பார்க்கிறோம். இப்படி அவர்கள் ஆதிக்கத்தில் இருந்த பகுதியைத்தான் அவர்கள் சிவப்பு தாழ்வாரம், ரெட் காரிடார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஷியாம், ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் குறித்த சிறப்பு நேரலையில் பல்வேறு விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நக்சல் பாரிகள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாளர்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக உருவான படைகள் என்ன, அவர்களை நக்சல்களுக்கு எதிராக செயல்பட ஆதரித்தது யார் என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படக்கூடிய நிலையில் அதன் பின்னணியை இப்போது பார்க்கலாம். பண்ணையார்கள் மற்றும் நிலப்பிரபுக்களின் கட்டுப்பாட்டில் பல்வேறு கொடுமைகளையும் அடக்குமுறைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்த பல கிராமங்களில் ஒன்றுதான் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்சல் பாரி கிராமம். இந்தியாவில் இருந்த அனைத்து கிராமத்தினர் போன்று நக்சல் பாரி கிராமத்தில் உள்ளூர் விவசாயிகள், பழங்குடியினர்கள் அனைவரும் பண்ணையார்களால் தங்கள் சொந்த நிலங்களை இழந்திருந்த நிலையில் அவர்கள் நிலங்களை மீட்க அரசோ நீதிமன்றமோ ஆதரவளிக்காத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களான சாரு மஜும்தார், கனு சான்யால், ஜங்ஷால் சாந்தியல் ஆகியோர் தலைமையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் காவல்துறை மற்றும் நக்சல் பாரி விவசாயிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதில் 1967 ஆண்டு மே 25ஆம் தேதி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நக்சல் பாரி என்கிற கிராமத்தில் 8 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து கிளர்ந்தெழுந்த விவசாயிகளின் போராட்டம் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆயுதம் தாங்கிய பேரெழுச்சியை முன்னெடுத்தது. 1967இல் எழுச்சியடைந்த நக்சல் பாரிகளின் நடவடிக்கைகள் அந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நக்சலைட்டுகள், நக்சல் பாரிகள் என அழைக்கப்படும் இந்த இயக்கம் மேற்கு வங்கத்தில் தொடங்கி இருந்தாலும் அதன் அதிர்வுகள் பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் என வட இந்தியா மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ஆகிய தென்னிந்தியாவிலும் படர்ந்து விரிந்தது. 60களின் இறுதியில் இந்தியா முழுக்க படர்ந்த நக்சல் பாரி இயக்கம் வட இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு தீவிரவாத இயக்கமாகவும் அறியப்பட்டது. இதன் எதிரொலியாக பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் மற்றும் பெரும் நில முதலாளிகள் ஆகியோருக்கு பாதுகாப்பின்மையும் அச்சுறுத்தல்களையும் ஏற்பட்டதை அடுத்து அதைத் தொடர்ந்து 70களில் பீகாரில் காலம் காலமாக தங்களின் உரிமைகளை இழந்திருக்கும் மக்களை நோக்கி பயணம் செய்ய தொடங்கியது நக்சல் பாரி இயக்கம். விவசாயிகள் மற்றும் தொழிலாளிகளின் எழுச்சியை ஆயுதம் தாங்கிய படையினர் மற்றும் துப்பாக்கி முனையிலும் ஒடுக்கிவிட முடியும் என்று ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் கணக்கு போட்டனர்.
பெரும் நிலத்தரகர்களின் லத்தியால் என்கிற ஆயுதம் தாங்கிய குண்டர் படை நக்சல் மற்றும் கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி வந்தது. அதன் பிறகு நக்சல் பாரிகளின் கொரில்லா தாக்குதல் லத்தியால் ஆயுத படையை சீர்குலைத்தது. அதன் பிறகு ஒவ்வொரு பெரும் நிலம் படைத்தவர்களும் தங்களுக்கென தனியாக குண்டர் படைகளை அமைக்க துவங்கினர். சன்லைட் சேனா, சவர்ண விடுதலை படை, பிரம்மரிஷி சேனா, குபேர் சேனா, கங்கா சேனா என்று பீகார் மாநிலம் முழுக்க ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஆயுதம் தாங்கிய குண்டர் படைகள் அமைக்கப்பட்டது. பல்வேறு படைகளாக நிலப்பிரபுக்களின் படைகள் ஒருங்கிணைந்த நக்சல் பாரி இயக்கத்தின் முன் ஒன்றுமில்லாமல் போனது. அதைத் தொடர்ந்து 90களின் தொடக்கத்தில் நக்சல் மற்றும் அதன் ஆதரவுகள் அதிகரிப்பதை கண்டும் அவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை கண்டும் அச்சம் கொண்ட பண்ணையார்கள் மற்றும் ஆதிக்க வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இதற்காக முன்னதாக செயல்பாட்டில் இருந்த ஜமீன்தார்களின் தனியார் ஆயுத படைகளை ஒன்றிணைத்து ரன்வீர் சேனா என்கிற புதிய இயக்கத்தை பீகாரில் உள்ள ஒரு வலதுசாரி உயர்ஜாதி நில உரிமையாளர்கள் உருவாக்கினர். 1994ஆம் ஆண்டு பிரம்மேஸ்வர் சிங் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த ரன்வீர் சேனா தலித் விவசாயி மக்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவது மற்றும் இவர்களுக்கு ஆதரவாக போராடி வரும் நக்சல் பாரிகளை ஒழிப்பது ஆகிய 2 முக்கிய நோக்கங்களுடன் செயல்பட்ட இந்த ரன்வீர் சேனா தொடங்கப்பட்ட 6 ஆண்டுகளில் பல்வேறு கொடூர தாக்குதல்களை மேற்கொண்டது. பீகார் மாநிலத்தின் சாத்துரா 1995ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல், 1996ஆம் ஆண்டு பதனிடோலாவில் தாக்குதல், 1997இல் லக்ஷ் ஷமன்பூர், பதே மற்றும் இக்வாரி பகுதிகளில் தாக்குதல், 1999இல் சங்கர் பிகாவிலும் 2000இல் மியான்மூர் என 6 ஆண்டுகளில் 6 முக்கிய இடங்களில் பீகார் மாநிலத்தில் நிலப்பிரபுக்களின் தனியார் ஆயுதம் ஏந்திய படையான ரன்வீர் சேனா நிகழ்த்திய 6 கொடூரமான தாக்குதல் சம்பவங்களில் சுமார் 144 தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டனர். ரன்வீர் சேனா தோற்றுவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குவர். அதற்கு ரன்வீர் சேனா அமைப்பு சொல்லும் பதில், குழந்தைகள் வளர்ந்து நக்சலைட்டுகளாக மாறுவார்கள் என்பதற்காக நாங்கள் கொல்கிறோம் என்றும், பெண்களை நக்சலைட்டுகளாக பெற்றெடுப்பார்கள் என்பதற்காக நாங்கள் கொல்கிறோம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ரன்வீர் சேனா அமைப்பை பீகார் அரசு தடை செய்வதாக அறிவித்தாலும் தொடர் தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகள் ரன்வீர் சேனா அமைப்பு மேற்கொண்டது. பீகாரில் பதானி தோலா படுகொலையில் 2010ஆம் ஆண்டு 6ஆம் மாவட்ட கீழமை நீதிமன்றம் ரன்வீர் சேனா அமைப்பை சேர்ந்தவர் 3 தூக்கு தண்டனையும் 20 பேருக்கு ஆயுள் தண்டனையையும் வழங்கியது. அதற்கு பிறகு குற்றவாளிகளால் மேல்முறையீடு செய்யப்பட்டு 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாட்னா உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் போதிய சாட்சியங்கள் இல்லை என்று விடுவித்தது. குற்றமற்றவர்கள் என நீதிமன்றம் விடுவித்த 1 மாதத்தில் பீகார் மாநிலத்தில் முற்படுத்தப்பட்ட சமூக அமைப்பின் தலைவராகவும் ரன்வீர் சேனா அமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டு வந்த பிரம்மேஸ்வர் சிங் என்கிற முக்கியா ஜூன் 1ஆம் தேதி போஜ்பூர் மாவட்டத்தின் கைத்ரா மொஹல்யா அருகே அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நக்சலைட்டுகளை ஒடுக்க உருவான குண்டர் படையின் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ரகுமான் சார், இந்த குண்டர் படையினுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ வரைக்கும் எப்படி சார் இருக்கு, அதோடைய பின்னணி என்ன சார்? கீழ்வெண்மணி படுகொலைகள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 42 பேரை கூலி உயர்வு என்று கூட சொல்ல முடியாது, நியாயமான கூலி கேட்ட 42 பேரை குழந்தைகள் பெண்கள் என்று பாராமல் உயிரோடு எரித்து கொலை செய்தார்கள்.
அன்றிருந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அது கீழ்வெண்மணி படுகொலைகள் என்று இன்றும் சொல்லப்படுகிறது. அந்த கீழ்வெண்மணி படுகொலை நிகழ்த்திய கோபாலகிருஷ்ண நாயுடுவை இந்த சட்டத்தால் தண்டிக்க முடியவில்லை. 42 பேரை உயிரோடு கொளுத்திய கொலைகாரன் இந்த சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிவிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இங்கு செயல்பட்ட தி கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய இங்கு செயல்பட்ட நக்சலைட்டுகள் தான் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொன்றொழித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் தஞ்சை மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அன்றிருந்து அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய கீழ்த்தஞ்சை பகுதியில் அங்கு உழவர்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் கூலி கொடுக்கப்படவில்லை, மாறாக சாணிப்பாலும் சவுக்கடியும் தான் கொடுக்கப்பட்டன என்பதை பார்க்கிறோம். அதை எதிர்த்து சீனிவாச ராவ் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் போராடியது வரலாறு. இப்படி இந்தியா முழுக்கவே 1990ஆம் ஆண்டு வரை நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்கள் என்பது கோலோச்சி கொண்டிருந்தது. நிலங்கள் முழுக்க முழுக்க நிலப்பிரபுக்கள் வசம் இருந்தன. அவர்களிடமிருந்து குத்தகைக்காக உழக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சிறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, விவசாய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கடுமையாக ஒடுக்க படுபவர்களாக, மிக குறைந்த கூலி பெறுபவர்களாக, எந்த விதமான வாழ்க்கை வசதிகளையும் பெற முடியாதவர்களாக, கிட்டத்தட்ட ஆடு மாடுகளைப் போல நடத்தப்பட்டு கொண்டிருந்த காலம் என்பது இருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் இது போன்ற இயக்கங்கள் உருவாகின என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற கோபாலகிருஷ்ண நாயுடு போன்றவர்களை இந்த சட்டத்தால் தண்டிக்க முடிந்திருந்தது என்றால் அன்று நக்சலைட்டுகளுக்கு வேலையே இருந்திருக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்மையினுடைய கரங்கள் இந்தியா முழுவதும் பரவி இருந்த வேளையில்தான் இப்படிப்பட்ட கிளர்ச்சிகள் உருவான போது அவற்றை ஒடுக்குவதற்காக நிலப்பிரபுக்களே சட்டவிரோத கூலிப்படைகளை உருவாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி பீகார் மாநிலத்தில் பூமிகார் என்று சொல்லக்கூடியவர்கள் நிலங்களை வைத்திருந்தவர்கள் கூலிகளை ஒடுக்குவதற்காக, கூலி கேட்பவர்களை ஒடுக்குவதற்காக, அதற்காக போராடுபவர்களை கொண்டொழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் அந்த ரன்வீர் சேனா என்கிற அந்த கூலிப்படை. அந்த கூலிப்படை எத்தனையோ படுகொலைகளை பீகாரில் நிகழ்த்தி இருக்கிறது. ஆனாலும் அவர்களை சட்டத்தால் தண்டிக்க முடியவில்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே போல சல்வா ஜூடும் என்று சத்தீஸ்கரில் ஒரு கூலிப்படை ஒன்று உருவாக்கப்பட்டது. நக்சலைட்டுகளை முறியடிப்பதற்காக என்று சொல்லிக் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த சல்வா ஜூடும் என்ற கூலிப்படையும் கூட அங்கிருந்த பழங்குடியின மக்களுக்கு எதிராக செயல்பட்டது என்பதை பார்க்கிறோம். அவர்களும் பல சட்டவிரோத படுகொலைகளை அரங்கேற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். உச்ச நீதிமன்றமே சல்வா ஜூடும் என்கிற அமைப்பு சட்டவிரோத அமைப்பு என்று தடை செய்தது என்பதை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி உழவர்கள், உழுகின்றவர்கள், விவசாய கூலிகள் உரிய உரிமைகளை கேட்கும் பொழுது அல்லது உரிய கூலியை கேட்கும் பொழுது, கூலி உயர்வை கேட்கும் பொழுது அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்கிற எதிர்வினையாகத்தான் இந்த நக்சல்பாரி இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு பல இயக்கங்களாக இருந்தாலும் உருவாகின. ஆனால் அவற்றை உருவாக்குவதற்காக, அப்படி உருவான இயக்கங்களை நசுக்குவதற்காக, அழித்தொழிப்பதற்காக சட்டவிரோத கூலிப்படைகளாக உருவாக்கப்பட்டவைதான் இந்த ரன்வீர் சேனா என்ற அமைப்பும் கூட, சத்தீஸ்கரில் இருந்து செயல்பட்ட சல்வா ஜூடும் என்கிற அமைப்பும் கூட. சியாம் ரகுமான் சார், குண்டர் படையுடைய நோக்கம் இது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நக்சலைட்டுகளால உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களை ஒடுக்குவது சரியான அணுகுமுறை தானே அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுதில்லை சார் இந்த நேரத்தில்? நிச்சயமா வன்முறை என்பது ஏற்புடையதல்ல, ஆயுத போராட்டம் என்பது ஏற்புடையதல்ல. அதில் எந்த மாற்று கருத்தும் இரண்டாவது கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது. வன்முறை என்பது எதற்கும் தீர்வாகாது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி அவர்கள் வன்முறையை கையில் எடுக்கும் போது, ஆயுத போராட்டத்தை அவர்கள் கையில் எடுக்கும் பொழுது, அது வர்க்க எதிரிலே அணித்தொழிப்பது என்கிற அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் போது அது அவர்களுக்கே பேரழிவில் தான் முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் வன்முறை பாதையில் சென்றவர்கள் அல்லது ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள் என்பது ஏற்புடையதல்ல. அவர்கள் அந்த வன்முறை பாதையை கைவிட்டு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகும், அனைவருடைய கருத்துமாகும். ஆனால் இந்த பிரச்சனையினுடைய வேர்கள் என்பதை களையாமல் இது போன்ற பிரச்சனைகளை களைந்து விட முடியுமா என்கிற அந்த அடிப்படையான கேள்வியில் இருந்துதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. இப்படி இந்த அடிப்படையான பிரச்சனைகளை மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் தீர்க்க தவறும் பொழுதுதான் இது போன்ற இயக்கங்கள் உருவாகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த பிரச்சனையுடைய வேர்களை களைந்து விட்டால் இது போன்ற இயக்கங்களுக்கு வாய்ப்பே இல்லை. மற்றபடி இந்த ஆயுத போராட்டம் ஆயுத போராட்டம், இந்த வன்முறை என்கிற அந்த வழியை கையில் எடுத்தவர்களுடைய முடிவு என்பது இப்படித்தான் இருந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த இயக்கத்தில் இருந்தவர்களே ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கை அல்லது ஆயுத பாதை என்பது சரியானதல்ல என்பதை கைவிட்டு மக்கள் திரள் பாதை என்பதற்கு திரும்பி இருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ பேரை நம்மால் சொல்ல முடியும். இன்றும் கூட இந்த CPI-ML என்கிற கட்சி ஒரு காலத்தில் அவர்களும் கூட இந்த நக்சல் பாரி ஆயுத பாதையை பின்பற்றியவர்கள் தான். ஆனால் அவர்கள் மக்கள் திரள் பாதைக்கு திரும்பி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஆயுத பாதை, வன்முறை பாதை என்பது அவர்களுக்கும் பேரழிவாக முடியும், அவர்களால் தாக்கப்படுபவர்களுக்கும் அது அழிவில் தான் போய் முடியும் என்றுதான் நாம் பார்க்கிறோம். சார், நக்சலைட்டுகளை ஒடுக்குவது சரியான அணுகுமுறை தானா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ரகுமான் சார், தொடர்ந்து இந்த கேள்வி முன்வைக்கப்படும் நிலையில இதற்காக மத்திய அரசு முன்னெடுத்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற திட்டமும் பல்வேறு விமர்சனங்களுக்கு முன்வைக்கப்படுதில்லை. அது ஏன் சார்?
இப்போ இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்பது பெயர் வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். ஏற்கனவே இருந்த மத்திய அரசும் கூட இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தது. அவர்கள் ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் என்ற பெயரில் அந்த வேட்டையை நடத்தினார்கள். அவர்கள் ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் என்றால் இவர்கள் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஆக இந்த ஆபரேஷன், இந்த நடவடிக்கைகளினுடைய நோக்கம் என்பது அந்த நக்சலிசம் என்பதை முற்றாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுவது என்றுதான் மத்திய அரசு சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இவர்கள் நக்சலைட்டுகள் என்பவர்களுக்கு முடிவு கட்டி விடுவார்கள் என்றால் இந்த பிரச்சனை இத்தோடு ஓய்ந்து விட போகிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. மிக குறிப்பாக இன்றைக்கு அரசியல் அரங்கில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் என்பது அர்பன் நக்சல் என்ற அந்த சொல்லாடல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அரசமைப்பு சட்ட ரீதியாக PM இன் வெயிட்டிங் என்று கூட அவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட ராகுல் காந்தியே கூட அர்பன் நக்சல்களினுடைய பிடியில் இருப்பதாகத்தான் பாஜகவினர் விமர்சிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது என்ன அர்பன் நக்சல் என்று சொன்னால், ராகுல் காந்தி ஒரு முறை குறிப்பிட்டார், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கத்தை மட்டுமல்ல இந்த அரசையே வீழ்த்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாகத்தான் ராகுல் காந்தி பாஜகவினர் அர்பன் நக்சல் என்று விமர்சிக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது இந்த அரசு என்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியதாகும். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடியதுதான் அரசாங்கம் என்று சொல்கிறது. எந்த கட்சியினுடைய அரசாங்கம் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசு என்பது அந்த ஸ்டேட் மெஷின் என்று சொல்லக்கூடிய, இந்த ஸ்டேட் மெஷினரி என்று சொல்லக்கூடிய அந்த அரசு எந்திரம் என்பது எப்பொழுதும் நிரந்தரமாகவே இருக்கும். இந்த அரசாங்கங்கள் மாறலாம், ஆனால் அரசு மாறுவதில்லை என்கிற இந்த கோட்பாட்டில் இருந்துதான் இந்த மாவோயிஸ்டுகள் இந்த அரசையே தூக்கி எறிய வேண்டும் என்ற அந்த கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ராகுல் காந்தியும் கூட இந்த அரசு எந்திரத்திற்குள் RSS ஓடிவிட்டதால் இந்த அரசு இயந்திரத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் சொல்ல முடியாது. என்னுடைய போராட்டம் என்பதே அரசாங்கத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, அரசுக்கு எதிரானது என்று அவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் அவரை அர்பன் நக்சல் என்று விமர்சிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை அல்லது அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்களை கூட நக்சலைட்டுகள் என்று முத்திரை குத்தக்கூடிய போக்குதான் இன்று நிலவுகிறது. இப்படி அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய எத்தனையோ பேரை பாஜகவினர் அர்பன் நக்சல்கள் என்று முத்திரை குத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பிரச்சனை என்பது ஒருவர் மீது என்ன முத்திரை குத்தப்படுகிறது என்பதல்ல, ஏன் இந்த பிரச்சனை உருவாகிறது என்பதின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அந்த நக்சல் பாரி இயக்கம் அல்லது அதன் பிறகு உருவான அந்த மாவோயிஸ்ட் இயக்கம் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் சண்டை நிறுத்தத்திற்கு வந்ததன் பிறகு, அவர்கள் அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்று சொன்னதன் பிறகு இப்படிப்பட்ட அந்த வேட்டையை நடத்தி அந்த படுகொலைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் விமர்சனத்திற்குள்ளாகிறது. அவர்கள் ஆயுதங்களோடு இருந்து அரசு படைகளுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் அரசு படைகள் நிச்சயமாக அவர்களை கொன்றொழிக்கத்தான் செய்யும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் சண்டை நிறுத்தத்திற்கு வருகிறோம் என்று சொன்னதன் பிறகு அவர்கள் யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஒருதலை பட்சமாக அந்த சண்டை நிறுத்தத்தை அறிவித்ததன் பிறகு இந்த அரசு படைகள் இதை வேட்டையாடுகின்றன என்பதுதான் இன்று விமர்சனத்திற்குள்ளாக இருக்கிறது. சியாம், ரகுமான் சார், மாவோயிஸ்டுகளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படக்கூடிய அதே வேளையில மாவோயிஸ்டுகள் தங்களை ஜனநாயகப்படுத்திக் கொள்ளாம போனது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுதுல. நிச்சயமாக அந்த கேள்விதான் அவர்களை இன்று இந்த பேரழிவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் 1967 நக்சல் பாரி எழுச்சி என்பது ஏற்பட்டதன் பிறகே கூட அரசு இயந்திரம் என்பது அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த இயக்கம் பேரழிவுகளை சந்தித்தது. அதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெற்று அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இழப்பதற்கு அடிமை விலங்குகளை தவிர ஏதுமில்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பொன்னுலகத்தை அடைவதற்கான வழி எது என்பதில் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேறுபடுகின்றன என்பதை பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ஒரே நோக்கம்தான், இந்தியாவில் சமத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஒரு சோசலிச சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான். அதே போல CPIM என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அதுதான் நோக்கம். இந்தியாவில் ஒரு சமத்துவ சமூகத்தை, சோசலிச சமூகத்தை கட்டுவது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த CPI மாவோயிஸ்ட் என்ற கட்சியை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நோக்கமும் கூட இந்தியாவில் சோசலிச சமூகத்தை கட்டுவதுதான். ஆனால் இதற்கு எந்த வழிமுறையை தேர்வு செய்வது என்பதில் தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஒருங்கிணைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தபோது அவர்கள் தெலுங்கானாவில் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தினார்கள். தெலுங்கானா புரட்சி என்று அதை சொல்வார்கள். அந்த ஆயுத போராட்டத்தின் விளைவாக அந்த பெரும் இழப்பை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் தடை செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பல தலைவர்கள் தலைமறைவு
வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தமிழகத்திலும் கூட தலைவர்கள் தலைமறைவு வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த தெலுங்கானா புரட்சியிலிருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகளுடைய அடிப்படையில் அவர்கள் இந்த வெகுஜனங்களை திரட்டி வெகுஜனங்கள் வழியாக போராட்டங்கள் நடத்தி அதன் மூலம் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்கிற அந்த மக்கள் திரள் பாதைக்கு அவர்கள் திரும்பி விட்டார்கள். ஆனால் இந்த மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஆயுத போராட்டம் தான் தெரியும், அரசுக்கு எதிராக போராடுவது என்பதுதான் சரி, மக்கள் யுத்தம் என்ற பெயரில் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவது என்பதற்காக இந்த கிராமப்புறங்களில் தளங்களை கட்டி அங்கு கிராமப்புறங்களில் விடுதலை பிரதேசங்களை உருவாக்கி அந்த வர்க்க எதிராளிகளை அழித்தொழிப்பது என்கிற அந்த வன்முறை பாதையில் அந்த ஆயுத போராட்ட பாதையில் அவர்கள் சென்று விட்டார்கள். இது போன்ற அந்த மக்கள் திரள் பாதைக்கு அவர்கள் திரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் திரும்பி இருந்தார்களே ஆனால் பலமுறை அவர்களை நோக்கி அந்த குரல்கள் சொல்லப்பட்டன, இந்த ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அந்த ஜனநாயக பாதைக்கு திரும்புங்கள் என்று. ஆனால் அவர்கள் திரும்பவில்லை. அப்படி திரும்பாததனுடைய விளைவுதான் இன்று அவர்களுக்கு நாள் குறித்து மத்திய அரசு அவர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஒருதலைப்பட்சமாக அந்த சண்டை நிறுத்தத்தை அறிவித்ததன் பிறகு அவர்களுக்கு எதிரான அந்த வேட்டை நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாதையை அவர்கள் ஏன் தேர்வு செய்கிறார்கள், இப்படிப்பட்ட இயக்கங்கள் ஏன் உருவாகின்றன என்கிற அந்த வேரிலிருந்தும் கூட இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். ஷியாம் சார், ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய சீஸ்ஃபயரை மத்திய அரசு ஏத்துக்குது. ஆனா நக்சலுடைய சீஸ்ஃபயரை அரசு ஏற்காததுக்கு என்ன காரணம் சார்? நக்சல் தரப்புல இருந்து சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர்களை அழித்தொழிக்கிறதுக்கான பல்வேறு கட்ட முன்னெடுப்புகளை ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற முன்னெடுப்பில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில நக்சலுடைய சீஸ்ஃபயரை அரசு ஏற்காததுக்கு என்ன காரணம் சார் பின்னணியில? இந்த கேள்வி இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த புரட்சிகர சோசலிச கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் பாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இடதுசாரி கட்சிகள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்காக அவர்கள் இன்று ஒரு போராட்டத்தை கூட நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் என்கிற ஒரு எதிரி நாடு ஒரு சண்டை நிறுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும் பொழுது இந்திய அரசு அவர்களுக்கு எதிராக அந்த சண்டை நிறுத்தம் செய்கிற பொழுது உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் ஆயுத பாதைக்கு சென்றவர்கள் என்றாலும் கூட, அவர் வன்முறை பாதையை தேர்வு செய்தவர்கள் என்றாலும் கூட, அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிகள், அதுவும் குறிப்பாக அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய நிலமும் வாழிடமும் பறிக்கப்படுகிறது, வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறது. தங்களுக்கு சொந்தமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொந்தமாக இருந்த அந்த கனிம வள கொள்ளைக்காக தாங்கள் விரட்டப்படுகிறோம் என்கிற அந்த ஆத்திரத்தில் இருந்து அவர்கள் வழிதவறி இந்த வன்முறை பாதையை தேர்வு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த வன்முறை சண்டை நிறுத்தம் என்று வரும்பொழுது அதை அரசு ஏற்பது என்பதுதான் முறையாக இருக்கும். அப்படி அரசு செய்யவில்லை என்பதுதான் இந்த விமர்சனத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சார், இந்த நக்சலிஸ்டா இருக்கட்டும், தீவிரவாதிகளா இருக்கட்டும், இவங்க எந்த விதத்துல வேறுபடுறாங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையோ இல்ல வேறுபாடுகளோ என்ன, இந்த கம்பாரிசன் அடிப்படையில் கரெக்டான ஒரு விஷயமா? இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இருக்கின்றார்கள். இவர்கள் சிபிஐ மாவோயிஸ்ட் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மாவோயிஸ்ட் என்கிற கட்சி இந்த நக்சல்பாரி கிளர்ச்சிக்கு பிறகு இவர்கள் பல்வேறு இயக்கங்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் தங்கள் மக்கள் திரள் பாதை தான் சரியாக இருக்கும் என்று அந்த பாதைக்கு திரும்பி விட்டார்கள். எஞ்சி இருப்பவர்கள் தங்களை மாவோயிஸ்டுகள் என்று அழைத்துக் கொண்டு இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு அடிப்படையான சிந்தனை என்பது சீனாவினுடைய புரட்சியை நடத்தி 1949ஆம் ஆண்டு சீனாவில் புரட்சி நடத்தி அங்கு ஒரு சோசலிச அரசை நிறுவிய மாவோ ஜெடாங், மாசே துங், மாவோ என்று சொல்லக்கூடிய அவரது சிந்தனைகள் தான் இவர்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. மாவோவை பொறுத்தவரையில் அங்கு சீனாவில் அவர் இதுபோல கிராமப்புறங்களில் இருந்து உழவர்களை திரட்டி, விவசாய கூலிகளை திரட்டி அங்கு விடுதலை பிரதேசங்களை உருவாக்கி அவர் அந்த நாட்டில் ஒரு புரட்சியை நிகழ்த்தினார். அந்த புரட்சி என்பது அங்கு சீனா முழுவதும் பறந்துபட்ட ஒரு புரட்சியாக இருந்தது. அங்கு சீன மக்களினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு புரட்சியாக இருந்தது. அதனால் அவர் அந்த புரட்சியை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது. ஆனால் அந்த புரட்சியினூடாக அவர்களும் பேரிழப்பைத்தான் சந்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு சீனா அவர்கள் வசம் சென்றது. சீனாவில் அவர்கள் ஒரு சோசலிச சமூகத்தை கட்டமைப்பது என்கிற பாதையில் அவர்கள் முன்னேறி சென்றார்கள். அந்த ஊரில் மாவோ செய்த அதே வேளையை இந்தியாவில் நாங்களும் செய்ய போகிறோம் என்கிற பெயரில் தான் மாவோயிஸ்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம்.
மாவோ சீனாவில் செயல்பட்ட போது அங்கு நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்மை என்பது இருந்தது, நிலப்பிரபுத்துவம் தலை விரித்தாடியது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்தியா இன்று அந்த நிலையில் இல்லை என்பதை பார்க்கிறோம். இந்தியா இன்றைக்கு ஒரு வளர்ந்த ஒரு நாடாக மாறக்கூடிய எல்லா பொருளாதார வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது ஒரு முதலாளித்துவ சமூகமாக பரிணமித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்மை காலத்தில் வைத்திருந்த அதே சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு இன்னும் கிராமப்புறங்களில் இருந்து ஆயுதங்களை ஏந்தி போராடி அந்த வன்முறை பாதை என்பது ஏற்புடையதா என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த மாவோவினுடைய அந்த வழிகாட்டுதலினுடைய அடிப்படையில் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக தங்களை சொல்லிக் கொண்டுதான் துப்பாக்கி குழலில் இருந்துதான் அரசியல் அதிகாரம் பிறக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். அதுவும் புரட்சி என்பது மாலை நேர தேநீர் விருந்தல்ல என்ற அந்த கொள்கையும் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். அந்த வகையில் உயிரிழப்புகள் என்பது தங்களுக்கு சாதாரணம் என்பது போல அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பாதையை பொறுத்தவரையில் ஒரு சோசலிச சமூகத்தை, ஒரு சமத்துவ சமூகத்தை கட்டமைப்பது என்கிற அந்த நோக்கம் என்பது தவறானதல்ல. ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் கைகொள்கிற பாதை, அவர்கள் பின்பற்றுகிற பாதை என்பதுதான் தற்போது சிக்கலாக மாறி இருக்கிறது. சாம், சார், இவ்வளோ நேரம் இணைப்பில் எங்களுடைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி திரு ரகுமான்.